பண்ணிடுவேன். அதே மாதிரி நம்ம அமுல்ராணி மேமும் இந்த போஸ்டர்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றாங்க, ஜெயா மேம் ஷேர் பண்ண மாரியே தான். அவங்க ரொம்ப அழகா அத பண்ணிட்டு இருக்காங்க. அத நானுமே இப்ப ஒன் பை ஒன்னா கத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாரி அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜெயா மேமோட இதுனால எனக்கு ஒரு இது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்கள நான் நோட் பண்றேன். எனக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேரா பார்த்தது இல்லையேன்னும்போது, ஒன் டைம் அந்த 7த் அன்னைக்கு இதுல அவங்கள நான் மீட் பண்ணும்போது நான் ரொம்ப ஹேப்பியா அப்ப கூட எனக்கு அவ்ளோ பெருசா தெரியாது. ஆனா ஒன் பை ஒன் இப்ப அவங்கள பத்தி நான் கேள்விப்படும்போது, இவ்ளோ ஒரு கிரேட், இவ்ளோ அவங்களுக்குள்ள திறமைங்க இருக்கா? அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவங்களோட ட்ரெய்னிங்னால ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத நான் நெனச்சு தான் இன்னைக்கு உட்கார்ந்தேன். காலையில நோட்ஸோட உட்கார்ந்துட்டேன். நான் நோட்டு பென்னோட உட்கார்ந்துட்டேன் காலையிலேயே. அந்த 21 சேலஞ்சுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, நான் நெறைய நாள் நெனைக்கிறது உண்டு. ஐயோ! நெறைய பிரஷரா இருக்கு. இத எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா நம்ம பிரிச்சு ஒர்க் பண்றதுன்றது எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருந்து, அதுக்கான ஒரு பெரிய தீர்வா இன்னைக்கு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா, அத எப்படி வந்து பிரிச்சு ஒர்க் பண்றதுன்றது தெரியாமயே நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து நான் ரொம்ப அவங்க கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஜெயா மேம்க்கு இந்த இடத்துல. அவங்க அந்த சார்ட் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்தது. கண்டிப்பா அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். மேம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். இந்த 21 டேஸ் நம்ம பிசினஸ்க்காகவும் சரி, நம்ம ஃபேமிலிக்காகவும் சரி, நெறைய விஷயங்கள நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளோட லைஃப் கண்டிப்பா அந்த ஒரு 21 டேஸ்லயே சேஞ்ச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அவங்க குடுத்துருக்காங்க. அதுக்காகவே இன்னைக்கு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணுன்றதுக்காக மட்டும் தான் இன்னைக்கு நான் இந்த இதுவே ஹேண்ட் ரைஸ் பண்ணது. தேங்க் யூ சோ மச் மேம். இந்த இடத்துல நம்மளோட விபி மேம்க்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். என்னோட ஜெயா மேம் இந்த பிசினஸ் எனக்கு காமிச்சு கொடுத்ததே அவங்க தான். அதுக்காக என்னோட ஜெயந்தி மேம்க்கு இந்த இடத்துல நான் மனப்பூர்வமா தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் மேம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ நிர்மலா மேம். ஸோ எஸ் நெக்ஸ்ட் விருதா மேம். குட் மார்னிங் மேம். சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்தே. நீங்க போட்ட ஸ்டோரிஸ் அந்த ஓப்பன் அப் அந்த மந்திர வார்த்தை எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஜெயா மேம், நீங்க நான் நிறைய டைம் யோசிப்பேன், வசதியா இருக்குங்களா, நம்ம கிட்ட பேசுவாங்களா அப்படி சொல்லிட்டு. ஆனா துபாயில இருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பிசினஸ் பண்ணுங்க நல்லா சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணி நல்லா சூப்பரா பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு 7 டேஸ் வந்து நம்ம அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றது எல்லாமே நம்ம 7 டேஸ் 21 நாள் 21 நாள் நம்ம அட்டென்ட் பண்ணா எல்லாமே சர்வ நிச்சயமா ஜெயிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம கோவிலுக்கு போனாமே 21 நாள் கோவிலுக்கு போங்க, அந்த உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் நல்லது நடக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம 21 நாள் மிஸ் பண்ணாம எல்லா மீட்டிங் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் சொல்லிட்டு மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ சோ மச் ஜெயா மேம், உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மோகனா மேம். தேங்க்யூ தேங்க்யூ விருதா மேம். தேங்க்யூ சோ மச். ஸோ எஸ் நெக்ஸ்ட் நம்மளுடைய வள்ளி மேம். குட் மார்னிங் மோகனா மேம். குட் மார்னிங் ஜெயா மேம். இன்னைக்கு சூப்பரான ஹோஸ்ட் மோகனா மேம். அந்த ஸ்டோரி ஓப்பன் அப்போ எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஸ்டோரியில அந்த புலிக்கதை உண்மையில ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்தது ஜெயா மேம் கேட்கவே வேணாம். அது நான் போஸ்ட் பார்க்கும்போது 21 டேஸ் சேலஞ்சு அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு அது மெயினா நம்ம கத்துக்கணும் செய்யணும் அப்படின்றத நான் அதுக்காகவே எப்பவுமே மார்னிங் வைப்பு அட்டன் பண்ணுவேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நினைச்சு வந்தது. நான் உண்மையில அதை நினைச்சதுக்கு வரவே இல்லை. அது மாதிரி சூப்பரா இருந்தது. உண்மையில ஜெயாமா ரொம்ப ஒரு இதுதான் நம்ம எப்படி வேலை செய்யணும்ன்றத அழகா சொல்லி கொடுத்தீங்க. மைண்ட் செட்டு அதுதான். ஒரு மனம் இப்படி சொல்லும், ஒரு மனம் அப்படி சொல்லும். ஆனா நம்ம ஜெயிக்கணும்ன்ற வச்சு நம்ம முன்னேறணும்னா அந்த மைண்ட் செட்ல வந்தோம்னா கண்டிப்பா ஜெயிப்போன்றத அழகா சொல்லி கொடுத்தீங்க. அந்த 21 டேஸ் சேலஞ்ச அந்த அட்டவணை போட்டு நம்ம எப்படி செய்யணும்ன்றதையும் அழகா கத்து கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலே மேம் அதுதான் நம்ம லீடர் சொல்றது. ஒவ்வொன்றும் 21 நாள் குரோம்பேட்டை வாங்க, 21 நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. முதல்ல எனக்கும் கஷ்டமா இருந்தது. ஆனா அதை வந்ததுல இருந்து இனிமே என்ன மேக்சிமம் நான் ஜாயின் பண்ண நாள்ல இருந்து குரோம்பேட்டை போகாத நாள் இருக்காது. ஏதாவது ஊருக்கு போயிட்டு இருந்தானா தான் நான் போக மாட்டேன். ஆனாலும் அதுல இருக்கிற பாசிட்டிவ் வைப்பை நான் வாங்கணுன்றதுக்காகவே நான் மீட்டிங் போவேன். அதே மாதிரி இந்த 21 டேஸ் சேலஞ்சை நான் கோல் செட் பண்ணி முடிப்பேன்றத நீங்க சொல்லிக்கிறேன் மேம். எங்களுக்காக உங்களுடைய வேல்யூபான டைம் காலையில விடிய காலைல 4:30 மணிக்கு எழுந்து எங்களுக்காக மீட்டிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக பெரிய 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 நன்றி மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் வள்ளி மேம். ஸோ எஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுனிதா மேம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் எவ்ரிபடி. மோகனா மேடத்தோடைய சவுண்ட் வந்துட்டு என்ன நான் இப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன். நல்ல வேலை ஒரு ஸ்டேஷன்ல
இருந்தாலும் நான் இப்போ உங்களை பத்தி எல்லாம் சொல்லணும்னா ரொம்ப சுனிதா மேம் நீங்க மியூட் ஆயிட்டீங்க. ஜெயா மேடத்தோடைய ஷேரிங் வந்துட்டு நான் ஜெயா மேடம்னா ஃபர்ஸ்ட் அதுல முன்னாடியே உட்காந்து ஏற்கனவே நான் எப்பயுமே அந்த கரெக்ட் டைம்க்கு உட்காந்துருவேன். இருந்தாலும் இவங்களோடது எப்ப வரும்னு அப்படியே ஈகரா இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு வேற லெவல்ல அவங்க பேசியிருந்தாங்க. நம்ம மைண்டுக்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்மளுடைய பிசினஸ்க்கும் அந்த 21 days ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு போதும். ஆனா அவங்க சொல்ற மாதிரி சுனிதா மேம் நீங்க திரும்ப மியூட் ஆயிட்டே இருக்கீங்க. ஓகே மேடம் வந்துட்டு அந்த 7th மீட்டிங் வந்தப்ப கூட மேடத்துக்கிட்டே இருந்து ஒரு ஒரு எப்படியாவது ஒரு பிக் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட கூட நின்று ஒரு பிக் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நெக்ஸ்ட் 21 days கழிச்சு ஒரு மீட்டிங் வைப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, அதையும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஆல் டீம் சிஸ்டர்ஸ்க்கும் வெரி மச், விபி மேம்க்கும் தேங்க்யூ வெரி மச். ஓகே மேடம், ஓகே மேடம். நிச்சயம் பண்ணுவோம். பண்றேன் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so much சுனிதா மேம். ஸோ தேங்க்யூ சுனிதா மேம். ஸோ எஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லலிதா மேம் நீங்க பேசலாம். Good morning, Jaya ma'am. Best of the best hosting by Mona ma'am. And Thank you. what லலிதா மேம் சாரி நீங்க மியூட் ஆயிருக்கீங்க. யூ ஹேவ் டு அன்மியூட் அகைன். இப்போ கேக்குதா மேம்? எஸ் மேம் எஸ். Best of the best meeting, positive vibes ஓடு. These all things நான் வந்து முன்னாடி கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அது சொல்ற விதம் இருக்கு இல்லையா, that was really excellent. Jaya ma'am is one of my best mentor, actually we can say. I know her since 4 to 5 years before this business. So அவங்க வாய்ஸ் இல்ல ரொம்ப பொலைட் அண்ட் தென் என்ன சொல்லுவா சப்மிசிவ் டைப் வாய்ஸ். அதனால அது வந்து எப்போ பேசினாலும் அவங்க வாய்ஸை கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி உள்ள வாய்ஸ் அவங்களோட. அதனால இன்னைக்கு மீட்டிங் வாஸ் ரியலி எக்ஸலண்ட். ஐ லவ்ட் இட் and I also raised for the challenge. I see that I will make Jaya ma'am success in our team. Thank you so ma'am. much. Thank you Lalita ma'am, wonderful feedback. So yes, next வந்து நம்மளுடைய சங்கீதா மேம். சங்கிமா நீங்க தான் மேம். குட் மார்னிங் மேம். மோகனா மேம் குட் மார்னிங். சூப்பர் ஹோஸ்டிங். அதாவது சொல்லவே வேண்டாம், மோகனா அம்மானாவே அத அரங்கமே அதிரும்ன்ற மாதிரி சூப்பரா இருந்தது மேம் ஹோஸ்டிங். தேங்க்யூ சங்கி மேம். ஸ்டோரியும் சூப்பரா இருந்தது மேம். ஜெயா மேம்க்கு குட் மார்னிங். நிஜமாலுமே ஒண்டர்ஃபுல் செக்ஷன் மேம். இது வந்து பிபி மேம் சொல்லுவாங்க 24 வீக்ஸ் வந்து குரோம்பெட் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. சரி மேம், ஒரு வாரம் வந்தேன். அப்புறம் யாருமே இல்லை நம்ம டீம்ல. நான் மறுநாள் வந்து ஏன்பா யாருமே இல்லைன்னு நான் கேட்டேன் மேம் கிட்ட. மேடம் அவங்கவுங்களுக்கு வர சொன்னா நீங்க எல்லாரும் ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னுட்டு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வர சொல்றாங்க நம்மளன்னுட்டு. அதான் அந்த காரணம் இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன் மேம். நான் நிஜமானுமே 21 வாரம்ன்றது கோவிலுக்கு வந்து நம்ம வேண்டிக்கிற மாதிரி நம்ம கோவில் தான் அந்த குரோம்பேட்டை ஆஃபீஸும். மேம் சொன்னது 21 வாரம் 4 சொன்னதும் அதோட இது கம்பேர் பண்ணும்போது நிஜமானுமே சூப்பர். நமக்கான வழியை தான் சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டிட்டு வந்தா கண்டிப்பா நடக்கும்ன்றத ஜெயா மேம் சொல்லியிருக்காங்க, விபி மேமும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 வேல்யூவான டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சங்கீதா மேம். So yes, Ramesh sir. Very good morning ma'am, very good morning team. Success series Soumya ma'am and Sangeeta ma'am team ரமேஷ் மட்டியல் பேசுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது.
மோகனா மேம் அவங்க பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஹோஸ்ட் குயின் சொல்லுவாங்க. ஹோஸ்ட் குயின் இல்லாம த ஆக்சிஸ் வேர்ல்டு ஹோஸ்ட் குயின் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு Thank you, அவங்களோட sir. ஹோஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், ரொம்ப சும்மா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அவங்களது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் நீங்க கொடுத்த சாங்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜெயா மேம் அவங்களோட செக்ஷனை வந்து 2-3 வாட்டி கேட்டிருக்கேன். பட் ஆனால் இன்னைக்கு கொடுத்து அவங்க நைட் அவங்க போஸ்டர் பார்க்கும்போது வந்து ஒரு பயங்கரமா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. என்ன சொல்ல போறாங்க, எப்போ பொழுது விடிய போகுது, எப்போ மார்னிங் வைஃப் நம்ம அட்டன் பண்ண போறோம், அந்த 21 டேஸ் சேலஞ்ச் அது என்னன்ற விஷயத்த வந்து தெரியும் சொல்லிட்டு நைட்ல ரிமைண்டர் ஓடிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேம் கொடுத்த அந்த ஒரு போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு இது அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மைண்ட் செட் வந்து நம்ம இது அதை நம்ம சூஸ் பண்றதுல தான் வந்து நம்ம கரெக்டான ஒரு வே வந்து நம்ம சூஸ் பண்றதா வந்து நம்மளோட செயலும் வந்து அழகா வந்து அங்க வந்து நமக்கு நம்ம செய்ய முடியும். அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நம்ம கிளியர் கட்டா நமக்கு அமையன்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த 21 டேஸ் இப்போ சங்கீதா மேம் சொன்ன மாதிரி தான். ஸோ நான் சொல்ல இருந்த விஷயத்த மேம் சூப்பரா சொல்லியிருந்தாங்க. குரோம்பேட் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு கோவில் மாதிரி, நமக்கு அங்கே கிடைக்கிற மார்னிங் பாசிட்டிவ் வைப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாசிட்டிவ் அந்த 21 வீக் வரும்னு சொல்லிட்டு பரிணாமம் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த 21 வீக் அந்த குரோம்பேட் நீங்க வந்தீங்கன்னா அதுக்குள்ள சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஸோ அதை நானுமே உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஜெயமாம் சொல்லியிருக்காங்க 21 டேஸ் வந்து இந்த கொடுத்துருக்கிற இந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் உருவாகும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயமாம் பத்தி நான் ரொம்ப வியந்திருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து துபாயில இருந்து ஒரு இவ்வளவு சூப்பர்பான ஒரு பிசினஸ் பண்றது மட்டும் இல்லாம வந்து அவங்க 7th வீக் அந்த மீட்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்து எல்லாத்தையும் வந்து மிங்கிளாகி பேசினாங்க கொண்டாங்க. விருதா மேம் சொன்ன மாதிரிதான் நானும் எனக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கு. ஒரு ஃபெமிலியரா கொஞ்சம் இருக்கிறவங்க வந்து லவ் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க சொல்லுவாங்க, அந்த விஷயம் வந்து எனக்குமே இருந்துச்சு. ஆனா ஆக்சிஸை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரே இது ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு இணங்க வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகா வந்து கோஆர்டினேஷன் வந்து பழகுறாங்க. அந்த ஈகோஸ் இல்லாம வந்து நான் இருக்கேன், நான் அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரி எடுத்துக்க சொல்லிட்டு அந்த ஒற்றுமை ஒரு குடும்ப பாங்கான விஷயம்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஆக்சிஸ் உடனே ஆக்சிஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதை நான் உண்மையான உணர்ந்திருக்கிறேன். ஸோ தேங்க்யூ மோகனா மேம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஜெயா மேம். Thank you, Ramesh sir. Priya ma'am. குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் டீம். காலையில இருந்து மார்னிங் வேவ் சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர் மேம். இதுல வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணணும்னா அந்த நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது மோகனா மேடம் நிறைய ஹோஸ்டிங் பண்றாங்க, நம்மளோட டீம்ல மட்டும் இல்லாம மத்த டீம்லயுமே பண்றாங்க. அப்ப எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. சூப்பர் மேம், உங்களுக்கு வந்து இந்த இடத்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மேம். அதுக்கப்புறம் அமல்ராணி மேம் எல்லா இடத்துக்கும் போஸ்டர் போட்டு தர்றது அவங்க தான். எந்த விஷயமா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் போன் வச்சுக்கிட்டு போஸ்டர் போட்டுட்டே இருக்காங்க. அவங்க டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது பிவி எடுக்கிறது மட்டும் பிரசன்டேஷன் பண்றது மட்டும் ஒர்க் இல்ல, இதுவும் ஒர்க்னு சொல்லிட்டு கரெக்டா கம்பெனிக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்கன்ற விஷயத்த நீங்க சொல்லிக்கிறேன். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்க இப்படிலாம் பண்ணலாம் இந்த மீட்டிங் கண்டிப்பா எடுத்துட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க பர்வீன் பாவி மேடத்துக்கும் கடவுளுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜெயா மேடமுடைய போஸ்டர் பார்க்கும் போது நினைச்சேன் சூப்பரா இருக்கும். நாளைக்கு எப்பயுமே எல்லா லீடர்ஸுமே சூப்பரா பண்றாங்க. ஆனா வந்து ஜெயா மேடம் பண்ற ஒரு விஷயம் வந்து அங்க இருந்து அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு டைமுக்கு அதை எழுந்து செய்யணும், எவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு போஸ்டர் பண்ணும் போதே நம்ம சும்மா எங்க இதுல வந்திருக்கவங்களுக்காக போஸ்டர் போடுறோம், நம்ம வெல்கம் போஸ்டர் போறதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், எங்க ஸ்லைட் எல்லாம் எடுத்து நமக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க மோகனா மேடம் சொன்னாங்க. அது போல அவங்க வந்து அவளை நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தோம் இந்த பிசினஸ் பண்றாங்கன்னும் போது நம்ம எங்க போய் பிரசன்டேஷன் பண்ணாலும் அவங்கள பத்தி தான் சொல்றோம். அப்புறம் இன்னைக்கு சொன்ன விஷயம் கோல் செட், உண்மையாவே ஒரு கோல் செட் பண்ணா அதை கண்டிப்பா முடிக்கிறோம். எங்க விஷயத்துலயும் அது நடந்திருக்கு. சும்மா சாதாரணமா பிசினஸ் பண்ணா கண்டிப்பா இன்கம் வரல, ஐடி க்ளோசிங் ஆகல, பிவி கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு கோல் செட் பிக்ஸ் பண்ணி ஒரு டைரியில எழுதிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாலே போதும், உடனே கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன். கண்டிப்பா கோல் செட் பண்ணாலே நம்ம சாதிக்க முடியுது. தேங்க்யூ மேம் இந்த விஷயம் சொன்னதுக்கு. தேங்க்யூ சோ மச். So yes leaders, thank you Priya ma'am. So yes, finally வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் என்னுடைய ஃபீட்பேக்குமே இந்த இடத்துல கொடுக்க விரும்புறேன். So yes ஜெயா மேம், so wonderful session. உண்மையிலேயே வந்து எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ண மாதிரி நானுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணேன். ஏன் அப்படின்னாக்கா டெஃபினட்டா உங்களுடைய செஷன் என்னும் போது ஸ்லைட்ஸ் இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ அந்த
போட்ட ஸ்லைட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னாக்கா குட் வர்ஸ்ட் யூ அப்படின்ற அந்த ஒரு 3 நபர்கள் நிக்கக்கூடிய அந்த ஸ்லைடு. எஸ், எப்பவுமே நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனசும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். எப்ப நம்ம அந்த கெட்டதையும் மீறி நல்லது செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வந்து உண்மையிலேயே நல்ல விஷயமா இருப்போம். சோ அததான் வந்து நான் அந்த ஸ்லைடு ரிலேட் பண்ணேன். சோ நீங்க சொல்ற இந்த ரீல்ஸ் பாக்குற விஷயம் எல்லாம் உண்மையிலேயே நான் நிறைய பண்றேன். நானு கிட்டத்தட்ட நைட் வந்து ரொம்ப லேட் நைட்ல தூங்கிட்டு பட் மார்னிங் எந்திரிச்சிடுறேன். ஆனா நீங்க சொன்ன அந்த பாடி டயர்டர்ஸ் இது எல்லாமே இருக்கு. சோ எனக்குள்ள நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் கோலா வைக்கிறதே இதுதான். சோ அதையுமே இந்த ஃபோரம்ல நான் ஓப்பனா சொல்றேன். என்னோட 21 days சேலஞ்சுல நான் மேஜரா வைக்கிறது பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல்ல இருக்கிற ஸ்கிரீன் டைமிங். அத வந்து யூடியூப்ல அன்வான்ட் திங்ஸ் பாக்குறதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். அத வந்து உடைக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஃபோரம்ல 21 days சேலஞ்சுல நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வைக்கிறேன். சோ அதையும் தாண்டி என்னோட இன்கம் லைன் அப்படின்றதுக்குமே நான் பார்க்க போறேன். இது 2 தான் நான் 21 days கோல் சேலஞ்சா இங்க வைக்கிறேன் மேம். சோ உங்களோட வேல்யூபிள் டைம், ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு 6 o'clock செஷன் அட்டென்ட் பண்றதே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கிற இடத்துல ஒரு 4 o'clock நீங்க எந்திரிச்சு நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகி இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. சோ நீங்க ஸ்பெண்ட் பண்ண இந்த ஒவ்வொரு செகண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான செஷன். இதோடைய ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா 21 டேஸ்க்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நான் இந்த சேலஞ்ச் எடுத்தேன் மேம், நீங்க சொன்னதை பண்ண நாங்க ஜெயிச்சோம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஃபீட்பேக் அண்ட் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு சொல்றேன் மேம். So thanks a lot for the valuable and wonderful session, Jaya ma'am. Thanks a lot. Yes. Jaya ma'am 75 இல்ல 79 வந்திருந்தாங்க. And one more thing, Myla ma'am hand raise பண்ணிருக்காங்க. So அவங்களுடைய இது கேட்டலாம் மேம். Myla ma'am நீங்க பேசலாம் மேம். எஸ் குட் மார்னிங் லீடர்ஸ். எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மார்னிங் வந்து இன்னைக்கு டெய்லியே வந்துட்டு நம்மளோட மார்னிங் வைப் வந்து ரொம்ப எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய வந்து நியூ ஹோஸ்டிங் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பெஸ்டான ஒரு திறமையை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மோகனா வந்து நான் பாராட்டணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்போதுமே ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஹோஸ்டிங் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு ஹோஸ்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து அதுல கொண்டு வருவாங்க. ஒரு டீச்சர் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோஸ்டிங்ல ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய பர்சன். ஸோ உண்மையாவே வந்து எப்போதுமே அது நாட் ஓன்லி டுடே. ஸோ இது இன்னும் அதிகமாயிட்டே போகணும். ஒரு பெஸ்ட் ஹோஸ்டரா அவங்க நம்ம கம்பெனியை தாண்டி நிறைய விஷயங்கள்ல வரணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா வருவீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் ஜெயா மேம் செஷன்னாலே எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி எனக்குமே ஒரு எதிர்பார்ப்பு எப்போதுமே இருக்கும். சச் அ டெடிகேட்டட் பர்சன் அவங்க. அது மாதிரி லலிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த வாய்ஸ்ல வந்து ஒரு பொலைட்னஸ், ஒரு சரண்டர்ஷிப், அந்த கேட்குறவங்களை வந்து இன்னும் அதிகமா கேட்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் அது. அது மட்டும் இல்லை, எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செஷன்ல நிறைய வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த 21 days அப்படிங்கிறதோ இல்லை ஒரு 40 days அப்படிங்கிறதோ லைஃப்ல வந்து நிறைய நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கொடுக்குற விஷயம். எப்போதுமே என்னுடைய லீடர்ஸ்க்கு நான் வந்து சொல்லுவேன், ஒரு 7 days 21 days 40 days வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எல்லா விஷயத்துக்குமே லைஃப்ல நம்ம வந்து அதை அப்ளை பண்ணலான்ட்டு. ஸோ அவங்க அழகா சொன்னாங்க, அந்த ஒரு செஷன் எடுத்தது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நம்ம வந்து அதை ஒரு செஷனாவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். பட் என்ன விஷயங்கிறது 21 days முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் எல்லாருக்குமே சொல்றேங்க. ஜெயா மேம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த செஷன் எடுக்கும்போது ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அந்த ஒரு லீடர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம செஷனோட அந்த ஒரு மிங்கிள் ஆகுறது, அதுக்காக டெடிகேஷனோட சில விஷயங்கள் பண்றது, அது எப்போதுமே ஒவ்வொரு செஷன்லயுமே அவங்க செஷன்ல இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நம்ம நிறைய ஒவ்வொரு லீடர் கிட்ட இருந்தும் இன்னைக்கு ஒரு வளர்ந்துகிட்டு வர லீடரா இருக்கலாம், வளர்ந்த லீடரா இருக்கலாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனா இருக்கலாம். எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு விஷயங்கள் வந்து லைஃப்ல கத்துக்குவோம். ஜெயா மேம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் அவங்க. அது மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப ஒரு அருமையா மிங்கிள் ஆகக்கூடிய பர்சன்.
லைஃபோட ஒரு யதார்த்தங்கள் உணர்ந்த பர்சன். ஏன்னா லைஃபோட ஆழங்கள் அகலங்கள் பார்த்தவங்க. பர்சனலாவும் அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஒரு லைஃபோட யதார்த்தங்களான விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ரொம்ப உண்மையாவே சொல்ல போனா அவங்க எல்லாம் இப்ப என்னோட டீம்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றத நான் ரொம்ப ஒரு பெருமையா வந்து ஃபீல் பண்றேன். I feel very happy today, ma'am, about your session. Definitely, we will participate and give you best results for this 21 days challenge. Yes, thank you. Thank you so much, Maila ma'am. Amulji, you can share. Amulji, நீங்க சொல்லலாம். எஸ் குட் மார்னிங் மோகனா மேம், குட் மார்னிங் ஜெயா மேம். சூப்பரான ஒரு செஷன் வந்து கொடுத்துருந்தீங்க. ஒண்டர்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம மோட்டிவேஷன் ஆக்டிவேஷன் நிறைய ட்ரைனிங்கை வந்து தியரட்டிக்கலா கொடுத்துருப்பாங்க. பட் நீங்க கொடுத்துருக்க இந்த 21 days சேலஞ்சுன்றது வந்து ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ இது நீங்க கொடுத்து இன்னைக்கு நீங்க உங்க மார்னிங் வைப் செஷனை முடிச்சாலுமே கூட அடுத்த 21 days வரைக்கும் இதை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் இது வரையும் கோல் செட் பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி கோல் செட் பண்ணணும்ன்ற ஒரு ட்ரைனிங்கா இது இருந்தது. ரொம்ப நல்லா யோசிச்சு நிறைய ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணி நிறைய டைம் கொடுத்து எனக்கு வந்து உங்ககிட்ட ஆச்சரியப்படுற விஷயமே டைமிங் தான். இங்க 6 மணிக்கு எழுந்து ஜூம் அட்டன் பண்றதுக்கே யோசிக்கிற இடத்துல உங்களோட டைமிங் 4 o'clock அந்த டைம்ல நீங்க வந்து செஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ சூப்பரா இருந்தது செஷன். தேங்க்யூ ஸோ மச் ஜெயா மேம். இந்த ஃபோரம் ஏற்படுத்தி கொடுத்த விபி மேம்க்கும் என்னோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மயிலா மேம்க்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதோட என்னோட டீம் மேட்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சீக்கிரமே ஜெயிக்கணும் இந்த கோல் செட் எல்லாம் அவங்க வந்து அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ ஜெயா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, leaders. Thank you, Jaya ma'am, for the wonderful time and the feedback, all the things. So yes, Amulji, Maila ma'am session end பண்ணிக்கலாமா? Jaya ma'am end பண்ணிக்கலாமா? Yes, Jaya ma. ma'am. Thank you, team. Thank you. Thank you, Jaya ma'am. Thank you, Mona ma'am. Thank you, Amalrani madam. Thank you all leaders. Thank you, ma. Thank you, ma. Thank you, ma'am.